வணக்க மக்களே, தக்காளியுடைய மருத்துவமைகளை பற்றி தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். தக்காளி சிறுநீரை நன்கு வெளியேற்றுவதோட கிருமிகள் அண்டாமல் தடுக்கும் மற்றும் இரத்த சோகை, கல்லீரல் கோளாறு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தாகும். தினமும் நம்ம தக்காளியை பச்சையாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். தக்காளியில் பீட்டா கரோட்டின் பார்வை குறைபாடுகளை தடுத்து ஆரோக்கியமான பார்வையை தருவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவமைகள் தக்காளியில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமாக தக்காளியில் இருக்கு மற்றும் தக்காளியில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி மற்றும் மாவுச்சத்தெல்லாம் போதுமான அளவில் இருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தக்காளியில் மாவுச்சத்து குறைவாக இருக்கிறதால சர்க்கரை நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் தக்காளியை சாப்பிடலாம். தக்காளியை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய உடல்ல இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிக்கலாம். நம்ம பலவிதமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக பலவிதமாக சீசனை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நம்ம வராமல் தடுக்கலாம். வெளியில நம்ம போயிட்டு வரும்போது தக்காளியை நம்ம ஒரு துண்டு எடுத்து நம்மளுடைய முகத்துல மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய கருமை வந்து நீங்கும் மற்றும் முகம் மிகவும் மென்மையாக இருக்கும். உடல் வறட்சி அடையாமல் பார்த்துக் கொள்வதற்கு தக்காளியை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ தக்காளியை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் வறட்சி அடையாமல் இருக்கும். ஆண்கள் தினமும் தக்காளியை அதிகம் சாப்பிட்டு வந்தால் 20% புரோஸ்டேட் புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கலாம் அப்படின்றத அறிவியல் ஆய்வுகளில் வெளிப்படுத்துகிறாங்க. தினமும் தக்காளி ஜூஸை வந்து நீங்கள் முகத்தில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் மற்றும் தழும்புகள் வந்து உங்களுக்கு மறையும். விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இரும்பு சத்து இந்த தக்காளியில் சமமான அளவில் இருக்கிறதால ரத்த சோகையை இந்த தக்காளி உங்களுக்கு குணப்படுத்துது. ஸோ இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுவதால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படி சொல்லக்கூடிய புரதம் உங்களுக்கு கிடைக்கிறதால அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை இந்த தக்காளி உங்களுக்கு குணப்படுத்துது. ரத்த சோகை நோய் வராமலும் நீங்கள் தடுக்கப்படணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் தக்காளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கைகளில் ஏதாவது வெட்டு காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பச்சை தக்காளியை உங்களுடைய வெட்டப்பட்ட காயத்தில் வச்சிங்க அப்படின்னா அது ஆன்டிசெப்டிக்காக உங்களுக்கு செயல்படும். தக்காளியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து எளிதில் உங்களுக்கு ஜீரணமாக ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு இந்த ஜீரண சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையுமே குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உங்களுடைய உடலை கலந்து விட ஆரம்பிக்கும். இதனால தக்காளியுடைய பயன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தக்காளியில் ஒரு சில அழகு குறிப்புகளும் இருக்கு. பொதுவாக சிலருக்கு அதிகமாக முகத்தில் எண்ணெய் வடிஞ்சபடி இருக்கும். அப்படி இருக்கிறவங்கலாம் தினமும் ஒரு தக்காளி துண்டுகளை நல்லா அரைச்சு விழுதாக எடுத்து முகத்தில் போட்டு அரை மணி நேரம் நீங்கள் கழிச்சு உங்களுடைய முகத்தை கழுவினீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக இருக்கும். தக்காளி தோல் மற்றும் விதை அதை நீக்கி நீங்கள் கூழாக்கி வச்சுக்கோங்க. ஒரு தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெயை உங்களுடைய முகத்தில் தடவுங்க. அதன் மேலே நீங்கள் அந்த கூழாக்கிய தக்காளியை வந்து நீங்கள் அந்த டொமேட்டோ யூசஸ் ஃபார் ஃபேஸ், அதாவது வந்து நீங்கள் அந்த கூழாக்கிய தக்காளியை உங்களுடைய முகத்தில் வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா நீங்கள் தடவிட்டு 10 நிமிடம் கழித்து உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவணும். இப்படி நீங்கள் வாரத்தில் 2 முறை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டிய கன்னங்கள் வந்து கொழு கொழுன்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தக்காளி விழுது மற்றும் பாதாம் விழுது இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அரை தேக்கரண்டி எடுத்து கலந்து முகத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் மசாஜ் செய்யும்போது உங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் வந்து மறையும். ஒரு தேக்கரண்டி உருளைக்கிழங்கு சாறு மற்றும் அரை தேக்கரண்டி தக்காளி விழுது இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒன்றாக எடுத்து முகத்தில் தேய்த்து வந்தீங்க அப்படின்னா முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் மற்றும் அதோட அந்த கரும்புள்ளிகள் உங்களுக்கு மறையும். முகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிம்பிள்ஸுமே உங்களுக்கு இருக்காது. முகம் பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சருமம் வந்து சாஃப்டான தன்மையை இழந்துட்டே வருது, அதாவது மிருது தன்மையை வந்து எழுந்துட்டே வருது அப்படின்னா நீங்கள் தக்காளி விழுதோட சிறிது தயிர் சேர்த்து உங்களுடைய முகத்தில் தடவி அரை மணி நேரம் கழிச்சு முகத்தை குளிர்ந்த நீரால் நீங்கள் கழுவிட்டு வரணும். ஸோ இவ்வாறு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் மிருதுவாக இருக்கும். தக்காளியோட கொஞ்சம் நீங்கள் ரவையை சேர்த்து உங்களுடைய முகத்தில் தடவி வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் மிகவும் அழகு பெறும். ஸோ உங்களுக்கு தக்காளி நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கறத விட நிறைய அழகு டிப்ஸையும் தருது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். தக்காளியில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.